இந்த 2026ல் சிம்ம ராசிக்கு பர்டிகுலராக யார் டிவோர்ஸுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, குடும்பத்துக்குள்ளே சண்டை போடாதீங்க அப்படின்றதுக்காண்டி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். யாரும் இதை தப்பாக எடுத்துக்காதீங்க. பட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்தப்போ மகம் நட்சத்திரம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேது தசை ஒரு 7 வருஷம் நடந்திருக்கும். ஸோ கேது தசை 7 வருஷங்கிறது மொத்தம் 4 பாதங்கள் இருக்குது. அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு வேரி ஆகும். அதுக்கப்புறம் சுக்கிரதசை முழுசாக 20 வருஷம் நடக்கும். அப்போ இந்த சுக்கிரன் நீங்கள் சிம்ம ராசியாக இருந்து மகம் நட்சத்திரமாக இருந்து இந்த சுக்கிர தசை உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த சுக்கிரன் யாருக்கு 6ஆம் அதிபதியாவோ இல்லை 8ஆம் அதிபதியாவோ வருவார்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த லக்னம் தனுசுக்கு இந்த சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக வருவார். அதே மாதிரி இந்த லக்னம் இந்த மீனத்துக்கு இந்த சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக வருவார். ஸோ தனுசு லக்னக்காரங்க மீன லக்னக்காரங்க சிம்ம ராசியாக இருந்து அவங்களுக்கு இப்போ சுக்கிரதசை நடக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகம் கண்டிப்பாக டிவோர்ஸுக்கு போக போகுது. அடுத்ததாக உங்களுக்கு இப்போ சூரிய தசை நடக்குது அப்படின்றப்ப இந்த சூரியன் யாருக்கு ஆபத்தான ஒரு கிரகம்னா இந்த மகர லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக வருவார். அவன் மனவாசத்தை தேடி தரக்கூடிய ஒரு பிளானட்டாக வருவார். ஸோ இந்த மகர லக்னக்காரங்களுக்கும் அதே மாதிரி இந்த மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வருவார். இந்த மீன லக்னக்காரங்களும் சிம்ம ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சூரிய தசை நடக்குது அப்படின்னா நீங்கள் டிவோர்ஸு, கடன் தொல்லை, கடன் நோய், எதிரி, ஒம்பு வழக்கு இதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலமாக இந்த 2026 இருக்கும். உங்களுக்கு இப்போ சந்திர தசை நடக்குது அப்படின்னா நீங்கள் தனுசு லக்னமாக இருந்தாவோ இல்லைன்னா கும்ப லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு இது டேஞ்சரான டைம் பீரியடு. நீங்கள் டிவோர்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கடன் நோய், எதிரிகள் போன்ற பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான காலமாக இந்த 2026 உங்களுக்கு இருக்கும். இது போக எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் அவங்க சிம்மராசியாக இருந்து அவங்களுக்கு ராகு கேது 2ஆம் வீட்டோட 8ஆம் வீட்டோட 1ஆம் வீட்டோட 7ஆம் வீட்டோட சம்மந்தப்படுது அப்படின்னா அவங்க ஜாதகமும் இந்த அஷ்டம சனியில் டிவோர்ஸுக்கு போக போகுது. ஸோ அவங்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது.